எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக வேண்டும் என ராட்சத கிரேனில் பறவை காவடி எடுத்தும் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்திய அதிமுகவினர். ராமநாதபுரம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலய தைப்பூச திருவிழாவில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என பல்வேறு நேர்த்திக்கடன் மற்றும் வழிபாடு நடத்தினர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்தி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் அருகே உள்ள தென்னம்பிள்ளை வலசை கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மயூரநாதர் சுவாமி மற்றும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ஆலயத்தில் அதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராமநாதபுரம் நகர் கழக செயலாளர் பால் பாண்டியன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் M.A. முனியசாமி கலந்து கொண்டு பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். குறிப்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிகப்படியான இடங்களை அதிமுக கைப்பற்றி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என சிறப்பு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். குறிப்பாக ராட்சத கிரேனில் பறவை காவடி, பால்குடம், அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை செலுத்தி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதில் அதிமுகவினர், மாநில, ஒன்றிய, மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ராமநாதபுரம் நகர் கழகத்துடைய ஆற்றல் அரசர் என்ஆர் பால்பாண்டியன் வருக வருக என அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார். அண்ணே எங்கிட்டு பாருங்க அண்ணே, அண்ணே எங்கிட்டு பாருங்க. அன்னதானத்தை துவக்க வருகை தந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆற்றல் அரசர் அருமை சகோதரர் எங்கள் உயிர் எம்பி முனியசாமி அவர்களை நகர் கழகத்துடைய சார்பாகவும் தென்னம்பிள்ளை விளைசை நானே பண்ண வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அருமை. அதான் சாஞ்சிக்கிட்டே போயிட்டே நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஒரு பிச்சுட்டு மாவட்ட ஆங்கில அப்படியே அப்படியே இருங்க அப்படியே இருங்க.